எபிசோட் 3 ஸ்டார்டிங்கில் ரீனாக்கும் அர்ஜுனுக்கும் எதுக்காக ஃபைட் வந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலோட சிஇஓ செலெக்ஷன் அப்போ அர்ஜுன் வந்து ரீனா தனக்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சீக்ரெட்டை வந்து வெளியில் சொல்லியிருப்பாரு. அதாவது ரதி மேம் தான் வந்து ரீனாவோட அம்மானும் சின்ன வயசுலேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தை பற்றி அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜில் விட்டுட்டாங்க. அந்த குழந்தை தான் டாக்டர் ரீனா அப்படிங்கிறத உண்மையை போட்டு உடச்சிருப்பாரு. அதனால தான் தான் சிஇஓ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனால கோவப்பட்டு ரீனா வந்து அர்ஜுன் கூட பேசாமல் இருப்பாங்க. அதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரீத்தம் வந்து இப்போ ரீனாவை கூப்பிடுறாங்க. ரீனாவை கூப்பிட்டு இந்த போர்டு மெம்பர் ராஜேந்திரோட ஒய்ஃப் கங்கா கேஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரீனா ஃபஸ்ட்டு எஸ்டேட் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா கமலக்கண்ணன் அந்த இன்டர்ன் அவர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு பெரிய மனசு, நீங்கள் ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த பெரிய கேஸை கொடுக்குறீங்க அப்படின்னோடனே நீங்கள் எடுத்து நடத்தினா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லும்போது, நான் என்ன நல்லது பண்ணுறதுக்காக ரீனா கிட்ட கொடுத்தேன் நினச்சியா, அப்படியே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ வேணும்னு தான் கொடுத்துருக்காரு போல இருக்கு. இப்போ அனிதா சீனியருக்கு ஒரு முக்கியமான டவுட் வருது. ஹாஸ்பிட்டலில் ஒரு கேஸில், ஒரு பேஷண்ட் கேஸில் அவருக்கு வந்து பிளட் கிளாட் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதனால் ரதி மேம்க்கு கால் பண்ணுறாங்க. ரதி மேம் வந்து அதுக்கு சஜஷனும் சொல்லிட்டு இனிமேல் இதுக்காக எனக்கு கால் பண்ணாத, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ்க்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தேவ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து திவி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்குப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தேவ் சொல்லிடுறாரு, இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிஸி, அதனால் நீ ஸ்விம்மிங் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரதி மேம் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் திவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரீத்தம் வந்து 4 இன்டர்ன்ஸையும் கூப்பிட்டு வச்சுட்டு, இன்க்ளூடிங் இவர் நம்ம ராக்கி கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அந்த பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு இப்படி ஒன்றா கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ராக்கி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிலோஃபர் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக ஆன்சர் பண்ணுறாங்க. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிலோஃபர் வந்து ராக்கி கிட்ட கேட்குறாங்க, என்ன ப்ரோ உங்களுக்கு ஒன்றுத்துக்குமே ஆன்சர் தெரியலையா அப்படின்னோடனே, எங்கே நீ சொல்ல விட்ட, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்கிறாங்க. உடனே நிலோஃபர் சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் கொஞ்சம் டாக்கட்டிவ் தான், நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இல்லைம்மா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ராக்கின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு பக்கம் கிரண் வந்து ரீனா கிட்ட ரூட் விட திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அனிதா சீனியர் வந்து குணா கிட்ட பயங்கரமாக கோப்பட்டு கத்துறாங்க. இப்போ குணா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அர்ஜுன் வந்து சிஇஓ ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாரு, ரவி சீனியர் வந்து ஃபாரின் போயிட்டாரு, அதனால உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு காலையில் உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே என் கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குணா வந்து சொல்கிறாங்க. இப்போ திவ்யா ரதி மேம் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே இன்னொரு பொண்ணு அவங்க தாத்தா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நிறைய பொண்ணுங்களை அவங்கவுங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாலாம் வந்துட்டு ரதி மேம் கிட்ட, நீங்கள் ஏன் இப்போ ஒர்க் போகிறதில்ல, நீங்கள் டாக்டர்னு சொல்லியிருக்காங்களே, உங்கள் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணலையா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த தாத்தாக்கு வந்து ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது சோக் ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ரதி மேம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. நேராக ஒரு கிளினிக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே திவ்யோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திவ்யோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் சொன்னேன் பார்த்தியா, உங்கள் அம்மா உண்மையிலே டாக்டராக இருக்கும்போது தான் கெத்து, அம்மா டாக்டர் இல்லாதப்போ கெத்தாவே இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யோட ஃப்ரெண்டு திவி கிட்ட சொல்கிறாங்க. கடைசி இப்போ இந்த பேஷண்ட்டை அந்த டைமில் எமர்ஜென்சியில் காப்பாற்றிட்டு ஒரு கிளினிக் கொண்டு போகிறாங்க. அந்த கிளினிக்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் தேஜு. அப்போது தேஜு கிட்ட வந்து ரதி மேம் வந்து ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது, இது உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆர்டர் போடுறதுக்கு, இது என்னோட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க. சொன்னோடனே ரதி மேமும் ஒன்றுமே சொல்லாமல் வாய் பொத்திட்டு நிற்கிறாங்க. அப்போ தேஜு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டீங்களா, இப்போ ஒர்க் பண்ணுறது இல்லையா அப்படின்னோடனே, ஆமாம் நான் அதை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேஜு ஒரு மாதிரி ரதி மேம் கிட்ட ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசிட்டு போயிடுறாங்க. பட் அந்த பேஷண்ட்டை இப்போ பொழைச்சிட்டாங்க. இப்போ வந்து திவி வந்து அவங்க அம்மா ரதி மேம் கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ வந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றினது எனக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ கெத்தாக இருந்துச்சு, நீ ஏமா திரும்பவும் டாக்டர் ஆகக்கூடாது, நீயும் அப்பாவும் பேசிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ டாக்டராகவே இரு, அப்பா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி திவி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதோடு என்ன கேட்குறாங்கன்னா, ரீனா வந்து என்னோட அக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே உன் குழந்தையாமா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரிகிற வயசு இல்லை திவி, உனக்கு வயசு வரும்போது நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரதிமா வந்து அந்த பேச்சை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ அருணாவும் அம்மையாவும் நிற்கும்போது டாக்டர் குணா வந்துட்டு கூப்பிட்டு அம்மையா கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அருணா சொல்கிறாங்க, அம்மையோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மையா அப்படி முடிச்சுட்டே நிற்கிறாங்க. நான் வேறு ஏதாவது நர்ஸ் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அருணா சொன்னோடனே குணாவும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறமா அம்மையாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இப்படி யார் என்ன ஒர்க் கொடுத்தாலும் எடுத்து பண்ணிகிட்டே இருக்காது, உன்னால் மற்ற நர்ஸுங்களுக்கும் வேலை கூடுதல், உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அம்மையா சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்கு போனால் அதை விட நிம்மதி இல்லை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சித்தும் தேவியும் நைட்டு தூங்கும்போது எந்திரிச்சு உட்காந்து 2 பேரும் எப்படியாச்சும் அம்மாவையும் அப்பாவையும் நம்ம ஒன்றாக்க வைக்கணும், அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியில் எங்கேயாவது டின்னர் போகிறப்போ அம்மா அப்பா பேசிக்குவாங்க, அப்படியே அவங்கள ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்து இந்த சாரதாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரதி மேம் கிட்டே ஏன் பேசலை, நீ பேசலாம்ல, இப்போ தான் நீ அவங்களோட பொண்ணுன்னு ஓப்பனாக தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்தால் தானே பேச முடியும், இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வரதே இல்லை, நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ரீனா வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள மிஸ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க சாரதாமா. அதுக்கு வந்துட்டு இல்லை நான் அவங்கள மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே அர்ஜுன் வந்து ரீனா கிட்ட எப்படியாச்சும் பேசிடலான்னு வெளியே வந்து காரில் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. அப்போ ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு, நீ போ, அவள் உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் அவகிட்ட அன்றைக்கி தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் தான் ரதி மேம் அவங்க அம்மாங்கிறத போட்டு உடச்சிட்டேன், நான் எவ்வளோ நாள் தான் அவளை தனியாக விடுறது, எனக்கு அவகிட்ட பேசணும் அப்படின்னோடனே, இல்லை அவள் உங்ககிட்ட பேச ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீனாவும் மேலேருந்து பார்த்துட்டு நேராக உள்ளே போயிடுறாங்க. அர்ஜுன் கிட்ட பேசலை. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.